நினைக்கிறேன். களத்துக்கு போல இல்லை போகல. அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம 2 ஷோ பண்ண முடியும், 2 இது எடுத்து போட முடியும், வேறு நம்ம என்ன பண்ண முடியும் என்று நினைத்து கொண்டு இருக்கும்போது தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் நேரடியாக அந்த களத்துக்கு போகிறது அவரோட ஃபர்ஸ்ட் ஃபீல்டு விசிட் இல்லையா. எனக்கு போகிறதுல எனக்கு உண்மையிலேயே எனக்கு திரு விஜய் அவர்கள் மீது என்னுடைய மரியாதை மிகவும் கூடிவிட்டது. எதுக்கு இதெல்லாம் முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. ஓகேங்களா, எல்லாரும் பேசுகிறாங்க சுற்றுச்சூழல், திமுக பேசாத சுற்றுச்சூழலா என்ன பேசுவாங்க. ஸோ ஆனால் இவ்வளோ விளைநிலங்கள் போகிறது, சென்னை வெள்ளக்காடாகிறது, இதை யாருமே பேசுறதுக்கு தயாராக இல்லை. லேசா கையில உரசுனதுக்கு ஏன்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு, டென்ஷன். அதிமுக கிட்ட இருந்து பெரிய அளவில் சப்போர்ட் வரல. ஸோ இந்த அரசியல் கட்சிகளிலிருந்து ஆதரவு வரவில்லை என்றால் அந்த மக்களையோ அந்த நிலத்தையோ காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு தான் நான் நினச்சேன். நம்ம 2 ஷோ பண்ண முடியும். அண்டு இந்த சேனல் தொடங்கின பிறகு மீண்டும் ஒரு முறை பரந்தூருக்கு போயிட்டு வந்து 2 பேரும் போய் பேசிட்டு 2 பார்ட்டாக போட்டோம்னு நினைக்கிறேன். போய் பண்ணிட்டு வந்தோம். அந்த ஜனங்களுக்கு யாரும் இல்லையான்னு நினைக்கும் போது தான் விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டில் இந்த பரந்தூரை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லியிருந்தார், ஒரு தீர்மானமும் ஏதோ படிச்சிருந்தார். படித்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரிப்பா, குரல் கொடுக்க ஒரு அரசியல் கட்சி தலைவர், அது ஒரு சினிமாவை சேர்ந்த பிரபலம் வந்துட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஃபீல் பண்றீங்க ப்ரோ? வெளியே அப்படி காட்டிப்பேன், உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கேன். போது விஜய் தன்னோட ஃபர்ஸ்ட் விசிட் அங்கே போகிறாரு. போனது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு, நான் வர்றதுக்கெல்லாம் தடுக்கிறாங்க, நான் நேசிக்கிற இந்த மண்ணிலேருந்து தொடங்கணும் அப்படின்றதுனால தான் நான் இங்கே வந்து என்னோட ஃபீல்டு விசிட்டை முதல் முறையாக தொடங்குகிறேன் அப்படின்ட்டு. இல்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி அவர் சொல்லியிருந்தாரு. எனக்கு உள்ளபடியே தெரியும் வேற ஏதோ லாபம் இருக்கு அப்படின்ற மாதிரி அது சொல்லியிருந்தாரு. அது அவரோட ஸ்பீச் என்னன்றது டீட்டெயிலாக பேசுவோம். அவரும் சொல்கிறது அதுதான், என்னை வந்து வளர்ச்சிக்கு எதிரானவன்னு என் பக்கம் திருப்பி விடுறதுக்கு இவங்க பிளான்லாம் போடுவாங்க. வளர்ச்சிக்கு எதிரானவன் இல்லை, இந்த இடம் ஏன்றது தான் கேட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன இது வேற ஏதோ நோக்கம் இருக்கு. இங்கே பக்கத்தில் அந்த மக்களே, பரந்தூர் மக்களே சொல்கிறது என்ன சார், பன்னூர் இருக்குது சார், அங்கே போய் பண்ணுங்க சார், அங்கே வீடுங்க தான் இருக்குது. இன்னொன்று முக்கியமான விஷயம், பன்னூரில் அந்த மக்கள் அந்த வீடுகளை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அங்கே விளைநிலங்களில் குடியிருக்கிறது வீடு என்ன, ஒரு 3 கிரவுண்டில் வீடு வச்சிருப்பியா, அந்த 3 கிரவுண்ட் வீட்டுக்கு பதிலாக 3.5 மடங்கு விலை கொடுத்துச்சுன்னா வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல போய் பெரிய கிரவுண்டில் வீடை கட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் எப்படிங்களா, ரொம்ப ரொம்ப சாரி சார், அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். விளைநிலம் அப்படி இல்லை. அவங்க இப்போ சொல்கிறாங்க சார் சந்தை விலைக்கு கொடுப்போம்னு சொல்கிறாங்க சார். இந்த 1 ஏக்கர் சார், ஏக்கருக்கு அரசு நிர்ணயிக்கக்கூடிய சந்தை விலை வந்து ஒரு 30 லட்சம் வச்சுக்கோ, ஒரு லாஜிக்கல். ஓகே, நல்லா இருக்க மாட்டானா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். 3 கோடி விற்கிது ஒரு ஏக்கர். இது எப்படி சந்தை விலையாகும்? சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, அரசாங்கம் இதுக்கு 60 லட்சம் பண்ணி கொடுக்குது ஒரு ஏக்கருக்கு, நான் 60 லட்சம் வாங்கிடுறேன்னு வச்சுக்கோங்க சார். இதை வச்சு 2 நாள் 4 ஏக்கர் கூட வாங்க முடியாது சார். இப்போ சாம்பார் அப்ப எனக்கு யாருமே பேசாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது திரு விஜய் அவர்கள் அங்கே நேராக போய் அந்த மக்களை சந்தித்து நான் உங்களோடு துணை நிற்பேன் வாக்குறுதி அளித்து விட்டு வந்தது. அதுக்கு பிறகு வந்து நம்ம நண்பர்கள்ட்ட பரந்தூரில் பேசினேன். சார் சந்தோஷம் சார், இந்த சினிமாவில் நடிக்கிறது நீ அண்ணே அண்ணே ஒரே ஒரு தடவை கையை விட்டு அடிச்சு காட்டினே கையா உங்களுக்கு தான் சார் நாங்கள் நன்றி சொல்லணும். ஏங்க நான் என்னங்க பண்ணேன் விஜய் வந்ததுக்கு அப்படின்னா, இல்லை சார் எங்களோட பிரச்சனையை வெளிச்சம் போட்டு காட்டினது நீங்கள் தான் சார். யாருடா? How do I tell you? அதுக்கு முன்னாடி யாருமே வந்து எங்களோட கஷ்டத்தை வெளியில் எடுத்து பேசலை. இங்கே தான் வந்து முதல் முறையாக இது மாதிரி பண்ணியிருக்கீங்க சார், எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கும் உள்ளபடியே விஜய் அவர்கள் தன்னோட ஃபர்ஸ்ட் ஃபீல்டு விசிட் அதை எடுத்தது. இன்னொன்று, இதெல்லாம் நம்மளுக்கு பறக்கப்பட்டதா ஒரு ஆள் சொன்னாங்க. ஒரு முதல் முறையாக அரசியலுக்கு வருகிறார் திரு விஜய் அவர்கள். வெறுமனே அறிக்கை கொடுத்துட்டு எதுவுமே பண்ணாமல் விஜய் மீது இந்த விமர்சனம் வச்சு நாமளே நம்ம ஷோவில் விமர்சனம் வச்சோம். இந்த வெள்ளம், திருவண்ணாமலையில் மண் சரிவு மற்றும் அந்த வெள்ளம், அந்த திருக்கோயிலூர் வெள்ளம் அந்த நடந்த போது பனையூருக்கு மக்களை வரவழைத்து வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, விஜய் நிவாரணப் பொருட்களை கொடுத்தும் நான் இங்கேயே உட்காந்து விமர்சனம் பண்ணேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பில்லாம் செல்லாது, அவன் பாதிக்கப்பட்டு வீட்டை இழந்துட்டு உடம்பு துணிமை இழந்துட்டு நிற்கிறான். அவனை இங்கே கூப்பிட்டு நீ என்ன பிச்சையா போடுறீங்க, விஜய் செஞ்ச தப்புன்ட்டு நம்ம விமர்சனம் பண்ணிடுறோம். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. இதே நேரத்தில் விஜய் அவர்கள் பரந்தூருக்கு போய் அந்த மக்களோடு மக்களாக நின்று நான் உங்க கூட நிற்கிறேங்க, உங்கள் நிலங்களை நான் பாதுகாக்கிறேங்க அப்படின்னு சொன்னது ஒரு நல்ல அரசியல்வாதியாக திரு விஜய் அவர்கள் உருவாவார் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான், வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் டேய், ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட மக்கட்ட மக்கட்ட.
பரந்தூர் களத்தை விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்தது இந்த விஷயத்துக்காக எனக்கு உள்ளபடியே அந்த மக்களோடு சேர்ந்து நானும் மகிழ்ச்சி அடைகிறேன்.